all, welcome. இந்த வீடியோல நம்ம prepositions ஓட part 4 தான் என்ன அப்படிங்கறத பாப்போம். So part 1, part 2, part 3ல நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோஸ்லாம் மறக்காம பாருங்க. ஏனா ஒரு வீடியோலயும் ஒரு டாபிக் நம்ம டீடைலா பார்த்திருப்போம். Say for example part 1 அப்படின்றது place and position பத்தி பார்த்திருப்போம். Part 2 அப்படின்றது time based prepositions பார்த்திருப்போம் and part 3ன்றது directions, movements இத பத்தி தான் பார்த்திருப்போம். And இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் manner, cause, purpose. So prepositions வந்து எப்படி இருக்கும் அப்படினா manner based prepositions ஆ இருக்கும், cause based prepositions or purpose based prepositions. So அப்படினா என்ன அப்படினா explain how, why or in what ways something happens. So ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் எப்படி, ஏன் and என்ன விதத்துல நடக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த prepositions of manner, cause or purpose அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அது எப்படி நடந்திருக்கு, ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா manner, cause or purpose based prepositions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட், ஸோ இதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து by அப்படின்ற ஒரு preposition. by அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது யாரால் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. who or what caused something. ஸோ யாரால நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு by அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், this book was written by her. ஸோ புக் எழுதியிருக்காங்க, ஓகே, ஒரு நாவலோ ஒரு புக்கோ எழுதியிருக்காங்க, யாரால, this particular personால, by her. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது யாரால அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த by அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் who or what caused something அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய preposition இந்த manner, cause, purposeல யார் அந்த ஒரு விஷயத்த பண்ணா. ஸோ ஒரு புக் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க, அந்த புக்கு எழுதின விஷயம் யார் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது this particular her அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ by her, by him or by அந்த ஆத்தரோட பேர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த by அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணோம். அடுத்தது வந்து with. ஸோ இந்த with அப்படின்றது இதை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு instrument used. For example, he cut the paper with scissors. ஸோ பேப்பரை வந்து எதை வச்சு கட் பண்ணுறாங்க, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வித் அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட். ஸோ இங்கே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சிசர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு, டு கட் த பேப்பர். அடுத்தது ஃபார் அப்படின்னாலே அது பர்பஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, எதுக்காக அப்படின்ற ஒரு பர்பஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், this gift is for you. ஸோ இந்த கிஃப்ட் யாருக்கு, உனக்காக அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அப்படின்னா இதனால தான் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. காஸ் ஆஃப் சம்திங், காஸ் இல்லைன்னா ரீசன். ஸோ இந்த விஷயனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த கேம் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் தி ரெயின். ஸோ ரெயினால தான், ஸோ இந்த ரெயினால் கேம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இதுதான் ரீசன், இதுதான் காஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கேமை கேன்சல் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, இந்த ரெயின் தான் காரணமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பிகாஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டியூ டு அப்படின்றதும் டைரக்ட் ரீசனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ ரெண்டுமே பிகாஸ் ஆஃபும் அதே தான், டியூ டுவும் நம்ம டைரக்ட் ரீசனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the delay was due to technical issues.
ஸோ இந்த டிலே எதனால் ஆச்சு? இட் வாஸ் டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ நடந்திருக்கு, அதனால தான் இந்த இடத்துல டிலே ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இது மட்டும்தான் காரணமே டிலே ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டியூ டு அப்படின்ற ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த as a result of இதெல்லாமுமே வந்து அந்த cause of something or reason for something அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ காஸை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், the road was closed as a result of an accident. ஒரு ஆக்சிடெண்ட் அங்கே நடந்துச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டோட ரீசன்னால தான் அந்த ரோடையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. was closed as a result of an accident. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஆக்சிடென்ட்டோட ரீசன்னால அந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த டியூ டு அப்படின்றது இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். the road was closed due to an accident அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு due to, as a result of இந்த மாதிரி ப்ரெப்பசிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் பேசிக்காக சொல்லும் போது மேனர், காஸ் ஆர் பர்பஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ப்ரெப்பசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த விஷயம் ஏன் நடக்குது, எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, இந்த மாதிரி பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரெப்பசிஷன்லாம் இந்த டாபிக் பேஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட் 4 வீடியோ. ஸோ இது மட்டும்தான் இந்த மேனர், காஸ் அண்ட் பர்பஸில் வரக்கூடிய ப்ரெப்பசிஷன்ஸ் கிடையாது. இதை தாண்டி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இந்த பார்ட் 4ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ப்ரெப்பசிஷன்ஸ்லாம் இன்னும் அடிஷ்னல் ப்ரெப்பசிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எங்ககிட்ட நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ the delay happened dash traffic. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்த ப்ரெப்பசிஷனோடலேருந்தா ஒரு ப்ரெப்பசிஷன் இதுக்கு வந்து ஆப்டாக பொருந்தும். ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சர் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.